ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கப்பிகளுக்கெல்லாம் இன்னைக்கு முட்டையோட மஞ்சக்கரு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் அதே மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, அதை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சோண்டு போட்டு பார்த்தேன். பாருங்கள், எவ்வளோ அளவு தான் போடுறேன். இந்த அளவில் போட்டதும் அது ஃபஸ்ட் டைம் சாப்பிடாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, கீழே அடித்து விளாசிக்கு இருந்தாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு இது நல்லா அந்த மஞ்சக்கருவை சூப்பராக எடுக்குதுன்ட்டு. இதே அப்போ வாரத்துக்கு 2 டேஸாக ரிப்பீட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், நீங்களே சாப்பிட்றத நல்லா விரும்பி சாப்பிடுது. இந்த மாதிரி சாப்பிட்டாலே நல்லா அது ஃபுட் எடுக்குதுன்னு தான் அர்த்தம். அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுது, நல்லா வரட்டி சாப்பிடுது. இந்த மாதிரி கொடுக்குறனால இதில் முட்டைக்குள்ள நல்லா ப்ரோட்டீன் அளவும் அதிகமாக இருக்குது. இதே நம்ம ஃப்ரைஸும் கொடுக்காம பேரண்ட்டை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். இது ஆல்பினோ ரெட் ட்ராகனோட நம்மளோட ஃபீமேல் தான் அது. சரி, அதுக்கும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். ஸ்டார்டிங் அந்த ஃபிஷ் அந்த இதை போட்டதை பார்க்கல. சரி, நம்ம இருந்தால் இது வந்து சரியான மீன் தான். அந்த மீன் நம்ம இருந்தோம்னா பக்கத்துலேயே வராது, கொஞ்சம் நகர பயந்து தான் வரும். சரி, நான் தூரத்துலேருந்து பொறுமையாக அசையாத மாதிரி உட்கார்ந்தது வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்போ தான் பொறுமையாக பையா நகர்ந்து வந்துச்சு. சரி, நான் எடுக்காதுன்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் வந்து. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு, குறுன்னு பார்த்துட்டே இருந்துச்சு அந்த முட்டை கருவே. அடுத்து பார்த்தா நல்லா சாப்பிடுதுங்க. இதுவும் சூப்பராக சாப்பிட்ருச்சு. சரி, அதுக்கும் இன்னொரு டைம் கொடுத்துட்டு அடுத்து எல்லா ப்ரைஸுக்கும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்றத பாருங்கள், நல்லாவே ஃபுல்லாகவே எடுத்துருச்சு. நல்லாவே சாப்பிடுதுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன். நான் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இது மாதிரி கொடுத்து சாப்பிடுன்ட்டு. அடுத்து நம்ம பர்பிள் பெரி பேரண்ட்டு ஃபீமேல் பேரண்ட்டாக இருந்துச்சு, அதுக்கும் கொடுத்தேன். அதுவும் நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. இப்போ நல்லா போட்டோன்னே சாப்பிட்னாலே நல்லா பிடிச்ச ஃபுட்டாக தான் இருக்கும் அதுக்கு. அப்போ நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. வாரத்துக்கு 2 நாள் கொடுக்குறான்னு ஒரு பிளான் பண்ணி போட வேண்டியதான் மேலே. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம பயந்து ஓடிட்டே இருக்குது. குட்டி போகிற நிலமையில் இருக்கனால நம்ம பார்த்தாலே பயந்து ஓடுது. இதுவும் குட்டி போட்டு 2-3 நாளில் அதோட அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோவில். வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னோடய வீடியோ மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி வீடியோ போடுறதுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், நம்ம கப்பியோட ப்ரைஸ்லாம் நல்லா க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. திரும்பவும் அதுக்கு ஒரு லைட்டாக போட்டு விட்டு சாப்பிட்டு முடிச்சதுனால பாருங்கள் நல்லாவே சாப்பிடுதுங்க. பாருங்கள், அடிச்சுக்கிட்டு சாப்பிடுது. அதை ஒரு பெருசாக இருக்க மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த குட்டிகள்லாம் என்ன சாப்பிட முடியாமல் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தனித்தனியாக அங்கே போட்டு விட்டுருக்கேன், சண்டை வரக்கூடாதுன்ட்டு. சண்டை விடாமல் சாப்பிடுங்கப்பா. நல்லா அது எவ்வளோ நைஸாக இருந்தாலும் அதை சாப்பிட்றத பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி மீன் சாப்பிட்றத பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக குறைஞ்சிரும். அதனால தான் நம்ம நேரம் போலலாம் இந்த மாதிரி மீனுக்கு ஃபுட் கொடுத்துட்டு அதை வெளியே எடுத்துக்கிட்டு அதை பார்த்துட்டே இருந்தோம்னா டைம் போகிறதே தெரியாது. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்துட்டு. நான் வேலையை விட்டு வந்ததும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரி, இன்னும் இருக்கிற கொஞ்சம் முட்டை கருவி வேறு மீன் போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். இன்னும் இவ்வளோதான் இருக்குது நம்மகிட்ட. இதை வச்சு திரும்பவும் இதுக்கு ஒரு பீஸை போட்டு விட்டேன். சரி, ஃபஸ்ட் டைம் நல்லா சாப்பிட்டேன். செகண்ட் டைம் அதே மாதிரி அந்த இடத்துலேருந்தே திரும்ப பையா வரையான் பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோமா வேணாமா, நம்மளை பிடிச்சிருவாங்களா வேணாம் மாட்டாங்களா அப்படின்ட்டு வருது பையா. திரும்பவும் நல்லாவே சாப்பிட்ருச்சு. பாருங்கள், நீ வீடியோவில் எப்படி சாப்பிட்டுச்சுட்டு. இதுதாங்க ரொம்ப இதுக்கு மேல் இந்த மீன் தாங்க பாவம். மேல் இல்லாமல் இது ஒரே குட்டி தான் போட்டுச்சு. அந்த குட்டியும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது ப்ரெக்னெண்ட்டே ஆக மாட்டுது. மேல் இருந்துமே ப்ரெக்னெண்ட் ஆகலை. என்னன்னு தெரில இந்த மீனுக்கு என்ன பிரச்சனையோ. நம்ம ஆல்ரெடி ரெட்டியர் குயிக்கி போட்டு பார்த்தேன், அது சாப்பிட்லங்க. அது வித்தியாசமாக எதுவுமே சாப்பிட மாட்டுது. நான் இப்போ ரெகுலராக போகிற ஃபுட்டு போட்டால் மட்டும் தான் சாப்பிடுது. இது ரெட்டியர் குயில மேலே மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கோம், நல்லா கலர் கொண்டு வரதுக்காண்டி. அப்புறம் மாஸ்கோ சாக்லேட் கப்பி, அந்த கப்பிக்கு போட்டு பார்த்தா அதுவும் சாப்பிடல, அதுவும் ஓடிடுச்சு அங்கிட்டும். அது இந்த டப்பில் எதுக்கு இதை போட்டு வச்சுருக்கேன்னா, டைரக்ட் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால தண்ணி சூடாகிடுது. அது மீன் அடியில் போய் ஒளிஞ்சுக்குதுங்க. அதனால தான் அதை போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய் வெயில் அடிக்கிற டைம் மட்டும் ஹைட் ஆகிக்கிறோம். அப்புறம் பர்பிள் பெரி ட்ராகன் பிக் ஃப்ரைஸு நல்லா சமையல் எடுத்து வந்துருச்சு. அதுக்கு போட்டு பார்த்தேன், அதுவும் சாப்பிட்லங்க. அதுவும் கண்டுக்கவே இல்லை. டக்குன்னு கீழே போயிருது, அதை கண்டுக்க முடியல. நம்ம இன்றைக்கி ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த டேங்கில், அதை கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன்.
நம்ம லாவா ராக் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாவா ராக்னால வாட்டர் கிளியர் ஆகுதா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருந்தோம். 3 டேங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பர்பிள் பெட் ட்ராகன் அந்த டேங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட்டு 2-3 நாளில் காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல ரிசல்ட் வந்துச்சு, அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த லாவா ராக்கோட பெனிஃபிட்ஸு. அப்புறம் நம்ம அந்த ஒரே ஒரு குட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, ஃபீமேல் குட்டி, அந்த இதான் குட்டி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அது பாவம், அந்த மீன் வந்து பாடி வந்து பெண்டாக இருக்குது. அப்படியும் ப்ரெக்னெண்ட் ஆகிடுச்சு. நம்ம அந்த ஒரு நாள் கிராஸ் ப்ரீடிங் விட்டுருந்தோம் ரெட்டியர் போய் கூட, அதனால் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்குமோ என்னென்னு தெரில. இப்போ தான் வயிறு நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு, வயிறு பக்கத்தில் கிராவிட் ஸ்பாட்டு. சரி, இதை தனியாக எடுத்து வைப்போம். இதுக்கு ஒரு ப்ரீடிங் நெட்டு செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுலேருந்து குட்டி எடுக்க முடியுதான் பார்க்குறேன். இதுலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்த இதுலேருந்து ஒரே ஒரு குட்டி தான் நான் எடுத்தேன். அப்போ வந்து அவ்வளோ தெரியாத விஷயம் நமக்கு. இதுலேருந்து எவ்வளோ குட்டி வந்து பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.